ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது சரிகமபால கோல்டன் கிட்டார் தேவா சார் கையில இருந்து யாரு தான் வாங்குவாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருந்துட்டே இருந்துச்சு. பட் அதுக்கான விஷயத்த அவங்களே ரிவீல் பண்ணிட்டாங்க. அதுக்கான பின்னணி என்னன்ற விஷயத்தையும் இவங்க ஃபேஸ் எல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் மாறிடுச்சுப்பா அப்படின்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் யாரு, பின்னணி என்ன நடந்துச்சுன்றதுக்கான அப்டேட் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ரீசெண்டா ஜி தமிழ்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய சரிகமபா அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சீசன் 5 சீனியருக்கான சிங்கிங் காம்படிஷன் லெவல் ரொம்பவே சூப்பரா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா தேவா 35 ஸ்பெஷல் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேவா சாருக்காகவே டெடிகேட் பண்ணி ஒரு ரவுண்டை கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல இருக்கக்கூடிய பார்ட்டிசிபேட்டர் எல்லாமே தேவா சாரோட மியூசிக்ல கம்போஸ் பண்ண பாடல்கள் பாத்தீங்கன்னா பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வாரம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாரு இந்த வாரத்துல சூப்பரா பர்ஃபார்ம் பண்றாங்க அவங்களுக்கு தேவா சார் மூலியமா, அதாவது அவர் சைன் பண்ணிருக்கு ஆட்டோகிராஃப் கொடுக்கக்கூடிய டிராஃபியும் பிளஸ் கோல்டன் கிட்டாரும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறாங்க அப்படின்ற விஷயத்த அர்ச்சனா மேடம் ஓப்பனிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ இது யார் தான் வாங்க போறாங்க அப்படின்ற கியூரியாசிட்டி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம மக்கள், அதாவது ஆடியன்ஸ் நம்ம நிறைய பேர், ஒரு சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி வச்சிருப்போம். அதுல அதிகமான பேர் சொல்லப்படுறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது ரீசெண்டா நம்ம சேனல்ல போட்டுக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கூட சபேஷன் தான்ப்பா வாங்குவாரு அப்படின்ற விஷயத்தை தான் நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேர் 2-3 பேரையும் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாம் தான் யாரா ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா எதிர்பார்க்காத விதமா, அதாவது இவரு சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு மைண்ட்ல பெருசா வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கோல்டன் கிட்டார் வாங்கினது பாத்தீங்கன்னா அருண் வாங்கியிருக்காரு அப்படின்ற விஷயத்தில். அது மட்டும் இல்லாம தேவா சார் அவர் ரொம்ப பாராட்டி இருக்காரு. இந்த பாட்டை இவ்வளவு கிளியரா அக்யூரேட்டா பாடிருக்கீங்க, எல்லா பேஸுமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அவரை பாராட்டி இந்த கிட்டார் உனக்குதான் அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கிட்டார் வாங்கின உடனே அறிவழகன் ஆகட்டும் இல்ல சபேஷன் ஆகட்டும் ரொம்பவே ப்ரௌடா வந்து பாத்தீங்கன்னா கையெல்லாம் தட்டிருப்பாங்க. இனியா ஆகட்டும் இவங்க எல்லாருமே பரவாயில்ல, யாருக்கோ ஒருத்தர் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அவங்களுக்குள்ளேயும் ஒரு சில கான்வர்சேஷன் போயிருக்கும் இல்லைங்களா, நீ வாங்க நான் வாங்க அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன். ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆச்சு இனியாக்கு, சபேஷனுக்கு, அது மட்டும் இல்லாம அறிவழகனுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிட்டார் வந்து கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம சபேஷனுக்கு நிறைய வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு இந்த ஒரு ஸ்டேஜ்ல ரீசெண்டா அப்படின்னு சொல்லலாம். அதாவது செப்டம்பர் 6 முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு நடந்த கான்செர்ட்டும் டிசம்பர் 5 வரப்போற மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவா சார் கான்செர்ட்ல ஒரு பாட்டு பாடுற வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரௌட் மூமெண்ட் அப்படின்னு கூட சொல்லாங்க. சபேஷன் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கொடுத்தது கண்டிப்பா இவங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் அப்படின்ற விஷயத்த நான் நம்புறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.